அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று 3ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. இனி முழுமையாக 7.5 சனி விலகுகிறது. கடந்த 7.5 ஆண்டுகளாக பட்ட துயரங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வை அமைத்து கொள்ள வழிபிறக்க இருக்குதுங்க. 7.5 சனி காலமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலம் தரும் சனிக்குரிய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோகபலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வாருங்கள். நல்ல நாட்களும் இனிய நாட்களாக அமையும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குறிப்பா இந்த மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முழுமையாக விலகுதுங்க. அதாவது மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருவதால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல போகிறீர்கள். 7.5 சனி விலகியது. இனி என்ன கவலை, வாழ்வில் வசந்தம் வரப்போகிறது. இதுவரை ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் நிச்சயமாக அகலக்கூடிய ஒரு தருணமா அமைகிறதுங்க. பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புடன் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு பதவி வாய்ப்பு தேடி வருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கிடைத்தது உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிடைக்க இருக்கு. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையும் வாய்ப்பு உண்டுங்க. கடந்த காலத்தில் கண்ட கனவுகள் எல்லாம் நனவாக நண்பர்கள் துணை புரிவாங்க. ஆரோக்கியம் சீராக இருக்கு. உற்சாகத்துடன் பணிபுரிவீங்க. விருதுகளும் பட்டங்களும் பதவிகளும் உங்களுடைய உழைப்புக்குரிய அங்கீகாரமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல சனி பார்வையும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அந்த வகையில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சனியினுடைய பார்வை பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் பதியும் பார்வையால பிள்ளைகளின் மூலம் பெருமை வந்து சேர இருக்கு. மனையில் மங்கள நிகழ்ச்சி நடைபெற இருக்குதுங்க. தங்கு தடைகள் தானாக விலக இருக்கு. எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட இருக்கு. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அதே போல் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேர இருக்கு. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசி 9ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிரியம் கூடுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வில்லங்கங்கள் அகல இருக்கு. பங்கு சந்தை ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் திருப்தி தருங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் விதமாக அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை பதிவதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராம வந்து சேர இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் வந்து நன்மை தருங்க. எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. வீட்டு தேவைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாக வழிபிறக்க இருக்குதுங்க. தூர தேசத்திலிருந்து வரும் நல்ல தகவல்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக அமையுங்க. அதே போல் பணப்பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேர இருக்கு. புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் புனித பயணம் அதிகரிக்குங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல இக்காலங்கள்ல ஒரு பொற்காலமாக அமைய இருக்குங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவாங்க. அதே போல் தடைகள் விலக இருக்குதுங்க. தனவரவு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல் மறையுங்க. அதே போல் ஊரார் போற்றும் விதம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீங்க. மற்றவர்களை நம்பி செய்த காரியங்கள் நல்ல விதமாக அமையும். உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்தவர்கள் சுய தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையும்.
இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நல்ல மாற்றமும் ஏற்றமும் வந்து கொண்டே இருக்குங்க. கருத்து வேறுபாடு அகல இருக்கு, பணப்புழக்கம் அதிகரிக்குங்க, ஆரோக்கியம் சீராகும், உத்தியோகத்தில் உன்னத நிலையை காண இருக்கீங்க, வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு, குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க, கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தொய்வு அகல இருக்கு, பாக்கிகள் வசூலாகும், பணிபுரியும் இடத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலத்தில் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்லி ஏதேனும் வாங்கி கொடுத்தால் கவனம் தேவைங்க. வாகனத்தை சீர் செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. வருமான பற்றாக்குறை அகல புதிய யுக்திகளை கையாள இருக்கீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு கிடைக்கும். திருமண காரியங்கள் கைகூடுவது மட்டுமல்லாமல் பெற்றோர் மணி விழாவை நடத்தி மகிழும் நேரமாக இது அமைய இருக்குது. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாருங்க. 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறாரு. அந்த நேரத்தில் ஆரோக்கிய அக்கறை தேவை. 2027 ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு குரு செல்கிறார். செய்யும் தொழிலில் உங்களுடைய திறமை பளிச்சிடுங்க. கணவர் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் பணிபுரிபவர்கள் இனி ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பை பெறுவீங்க. பூர்வீக சொத்து பங்கீடுகள் முடிவு தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. 2027 நவம்பர் மாதம் கன்னிராசிக்கு குரு செல்லும் வேளையில் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேர்க்க முன்வர இருக்கீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். இக்காலத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவான் வழிபடுவது நல்லது. இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் அமைகிறதுங்க. இத்தருணங்கள்ல மகர ராசிக்கு ராகுவும் கடக ராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். பொருளாதார நிறைவு ஏற்பட்டாலும் மற்ற வழிகளில் இனம் புரியாத கவலை மேலோங்குங்க. சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. அதே போல் கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சொத்துக்களின் முறையான பங்கீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சனி பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியின் விளைவாக நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கடன் சுமை குறையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட இருக்கு. பிள்ளைகளின் கல்யாண முயற்சி கைகூட இருக்கு. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். சுய தொழில் செய்யும் யோகம் உண்டுங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் இனி தானாக முடிவடையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதையும் கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை தோறும் அனுமன் கவசம் பாடி அனுமனை வழிபடுவது நல்லது.